இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா உக்காரை தாங்க. இந்த உக்காரை பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைடில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த உக்காரை ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு 1 கப் அளவு வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். இது செய்கிறப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து விடுங்க. இது எல்லா சைட்லேயும் வந்து நல்லா வறுப்படணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த பாசிப்பருப்பு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை ப்ரெஷர் குக்கரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்ட பிறகு இதை நம்ம வந்து வேக வைக்கணும். நான் 1 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்ததுனால 2 கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக வைக்கணும். இது நல்லா மைய வேக வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ ப்ரெஷர் குக்கர் லிட்டை போட்டுட்டு நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நான் வேக வைக்கிறேன். 3 விசில் வந்ததும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து வெள்ளை கரைசலை வந்து தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவு வந்து நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முழுகிற அளவு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதித்து வரணும். இது வந்து பாகுபதம் வரணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முழுமையாக வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அளவு கொதிக்க வரணும். இது முழுமையாக கரைஞ்சி கொதித்ததும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா வந்து நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து நெய்யை சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை செய்கிறப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து வறுப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முழுமையாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம உக்காரை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்தாச்சு. இது நல்லா உருகி வரணும். நெய் நல்லா உருகினதும் 1/2 கப் வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரவை பார்த்திங்கன்னா இந்த நெய்யிலே நல்லா வந்து வறுபட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இந்த ரவை நல்லா வறுக்கணும் இந்த நெய்யிலே. இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவை வந்து வறுபட ஆரம்பிக்குது. இது கைவிடாமல் நீங்கள் வந்து வறுத்து விட்டுட்டே இருங்க. இது எந்த அளவு வறுபடுதோ அந்தளவு நமக்கு வந்து உக்கரை வந்து சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வாசம் இல்லாத எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப்பு வந்து நான் துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடுறேன். இந்த ரவையோட அந்த தேங்காவும் நல்லா வந்து வறுபடணும். இந்த நெய்யோடு சேர்த்து இது ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வறுபட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா வந்து வறுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து கைவிடாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த ரவா, தேங்காய், பாசிப்பருப்பு இது எல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்ம 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது செய்கிறப்போ மறக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளை கரைச்சலை வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்ததை வெல்லத்தை வந்து நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கும். இதை வந்து நல்லா கைவிடாமல் நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
வெல்லம் தண்ணி சேர்த்ததும் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும். அது எல்லாமே நல்லா வந்து கரைச்சி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்ப வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து திக்காக ஆரம்பிக்கும். இத நல்லா கைவிடாம நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது அடிப்பிடிக்காமல் வரணும். அந்தளவு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா நமக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் சேர்த்ததும் நல்லா நான் வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கேன். இந்த நெய்யிலே கொஞ்சம் நம்ம நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே வந்து தயார் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இது எந்த ஸ்டேஜ் மாதிரி வரணும்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் வந்து நான் வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கிறேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மறுபடியும் நான் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களால் வந்து கலந்து விட முடியுமோ அந்த அளவு வந்து இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே வந்து நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு உட்காரை வந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து இந்த 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை வந்து செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒரு முறை நீங்கள் வந்து இது குழந்தைங்க செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவு இது டேஸ்டான ஸ்வீட்டுங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நாம் சந்திக்கலாம். பை.